Hi, hello viewers. Welcome back to all. Previous சீரீஸ்ல நம்ம மெத்தட்னா என்ன, மெத்தட் எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி காலிங் பண்றது, மெத்தடோட டைப்ஸா இருக்கட்டும், மெத்தடோட காம்பனன்ஸா இருக்கட்டும் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த மெத்தட் பார்ட் 1 சீரீஸை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. இப்போ இருக்கிற நம்ம மெத்தட் பார்ட் 2 சீரீஸ் நம்பர் 9. இந்த சீரீஸ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரீவியஸ் சீரீஸோட கண்டினியூஷனை பார்க்க போறோம். இதுல அந்த மிச்சம் இருக்கிற காம்பனன்ஸும் தென் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங், அது இல்லாம மெத்தடோட ஸ்டாட்டிக் அண்ட் ரெக்கரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ்ல பார்ப்போம். அகைன் வெல்கம் பேக் டு ஆல் இன் ப்ரோக்ராமிங் தமிழ் சேனல். இந்த சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிக்கல் கண்டென்ட்ஸ் அதிகம் அப்லோட் தருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ்க்கு லைக் போட்டுக்கோங்க. லெட்ஸ் மூவ் டு தி கான்செப்ட். யூசர் டிஃபைன் மெத்தட். யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் தான் பார்த்தோன்னா இருக்கிற எல்லா சீரீஸ்லையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் இதை பொறுத்தே சும்மா இன்னொரு ரெஃபரன்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே சொல்லிடுறேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் யூசர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ்னால் என்ன? ஒரு மெத்தடை நம்மளுக்காக நம்ம ப்ரோக்ராமிங்காக நம்மளே டிசைன் பண்ணி, அதாவது ப்ரீ டிஃபைன்டு இல்லாமல் அதிலிருந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கிறது தான் யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். அது 3 டைப்ஸ் வரும். என்ன அப்படின்னா டிஃபால்ட் மெத்தட்ஸ், அதாவது டிஃபால்ட்டாகவே நம்ம எந்த பேராமீட்டர்ஸும் வாங்கலை அப்படின்னாலும் அதை ரிட்டர்ன் பண்ணாட்டியும் டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னும். அதே நான் ஆர்குமெண்ட் மெத்தட் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ இல்லையோ அல்ல என்ன அப்படின்னா ஆர்குமெண்ட்டை நான் கொடுக்க மாட்டேன், அது பார்த்தோன்னா நான் ஆர்குமெண்ட் மெத்தட்ஸ். அது பார்த்தோன்னா டிஃபால்ட் மெத்தட் ஆர்குமெண்ட் மெத்தட் ரெண்டுமே பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். தென் பேராமீட்டரைஸ்டு மெத்தட்ஸ், அதாவது நான் ஒரு பேராமீட்டர் வேல்யூஸ் கொடுக்குறேன், பேராமீட்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தான் பார்த்தோன்னா 4 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்கூல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அதிகமாக கேட்குற இந்த 4 கேட்பாங்க. அதாவது யூசர் டிஃபைன் மெத்தட்ஸோட 4 ப்ரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா கேட்டுக்கோங்க. வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தோன்னா அது ஆர்குமெண்ட்டும் அதில் கொடுக்க மாட்டேன், பேராமீட்டரும் இருக்காது, ரிட்டர்னும் எதுவும் தராது. ஜஸ்ட் என்ன அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறது இல்லை அடிஷன் அந்த மாதிரி உள்ளாரே எது இருந்தாலும் முடிச்சிக்கும், எதுவும் வெளிலேருந்தும் வாங்காது, தரவும் தராது. ஓகே, அது பார்த்தோம்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் அப்படின்வோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன். அதை பொறுத்தவரையிலையும் நம்மள்டேருந்து வாங்கும் ஆனால் எதுவுமே தராது. ஓகே, நம்மள்டேருந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வாங்குவோம், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா வேல்யூஸ் வாங்குவோம் இல்லை பேராமீட்டரில் வாங்கிட்டு, ஆனால் ரிட்டர்ன் எதுவுமே நம்மளுக்கு தராது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். தென் வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன், இதை பொறுத்தவரையிலும் நம்மள்டேருந்து எதுவுமே வாங்காது, பட் அது நம்மளுக்கு தரும். ஓகே, அப்படின்ற போது பேராமீட்டர் எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம், பட் ரிட்டர்ன் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தரும். தென் வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் அப்படின்றது நம்மள்டேருந்தும் வாங்கும் நம்மளுக்கும் தரும். ஓகே, அது பார்த்தோம் அப்படின்னா வித் ஆர்குமெண்ட் வித் ரிட்டர்ன் அப்படின்றது நம்ம பேராமீட்டரில் வேல்யூ கொடுத்தோன்னா அதை வச்சு ஆப்ரேஷனும் பண்ணும், ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரிட்டர்ன் வேல்யூவாக நம்மளுக்கு ஏதாச்சும் கையிலையும் கொடுக்கும். ஓகே, இது நம்ம ப்ராக்டிக்கலாக இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அப்படின்ற கிரியேட் பண்ணிட்டு டேட்டா 1 = 4 டேட்டா 2 = 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மேலே போய் அதுக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், புதுசாக ஒரு கிளாஸ். அது பற்றி நார்மலாக கிளாஸ் அப்படின்னு அதில் என்ன பண்ணுறேன்னா சப் டெமோ அப்படின்னு நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். தென் நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுற மாதிரியே கேர்லி பிராக்கெட் கொடுத்து நம்ம கிளாஸோட பிளாக் ஓப்பன் பண்ணலாம். இதை பொறுத்தவரை நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுதக்கூடாது. ஓகே, இந்த மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த ஒரு இடத்துல தான் இருக்கணும். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட் அப்படின்னு காக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் காமிச்சா காக்னா அடிஷனுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே இன்டிஜர்னு சொல்லிட்டு நான் பேராமீட்டர் கொடுப்பேன். num1, num2 அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டர்ஸ் கொடுப்பேன். என்னன்னா டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 ஆட் பண்ணுறதுக்காக. திரும்பி அந்த பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு நான் இந்த சைடு பொறுத்தவரை நான் நம்ம நார்மலாக கொடுத்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் டேரெக்டாக. ரிட்டர்ன் என்ன பண்ணுவேன்னா num1 + num2 அந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். தென் என்னன்னா அதை நான் கால் பண்ணுறதுக்கு இந்த சைடு அந்த ஃபங்க்ஷனை நான் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணேன், நிச்சயமாக அந்த கிளாஸை நான் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் ஆப்ஜெக்ட். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம சப்டெமோ அப்படின்ற கிளாஸை கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறதாக கொடுத்துட்டு சிடி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்போம். ஈக்குவல் டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ஒரு கிளாஸ் கொடுத்துருவோம், கரெக்டாக இருக்கிற கிளாஸ். ஓகே, தென் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கிளாஸ் வச்சு நம்ம காக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை நான் கால் பண்ணுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த ரிட்டர்ன் தர வேல்யூ அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரிஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு
தென் அது cd டாட் clock அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அதுக்குள்ள நான் டேட்டா 1 அண்ட் டேட்டா 2 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். தென் என்ன பண்றேன் அப்படின்னா நான் அதை பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் பண்றதுக்கும் பார்த்தோம்னா நான் ஒரு தனியா ஒரு மெத்தட் எழுதுறேன். எங்க அப்படின்னா சப்டேமோல போயிட்டு அதுக்கு நான் அது ரிட்டர்ன் எதுவுமே பண்ண போறது இல்லைன்னா வாய்ட் அப்படின்னே கொடுப்பேன். அதில் என்னன்னா நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அதை பொறுத்தே ஒரே ஒரு வேல்யூ தான் நம்ம கொடுப்போம். என்னன்னா நம்ம அங்க ரிசல்ட் வேல்யூவை கொடுப்போம்னா நான் நம்ம அப்படின்னு கொடுக்குறேன். உள்ளார என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போறேன். அதனால சிஸ்டம் டாட் அவுட் ஆஃப் பிரிண்ட்எல்என் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிண்ட்எல் லைன் எழுதுவேன். அதில் என்ன அப்படின்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை நான் செக்ரேட் பண்ணிட்டு அதில் வந்து அந்த நம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவேன். தென் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த பிரிண்ட் ரிஸை வந்து இந்த சைடு நான் கால் பண்றதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு பிரிண்ட் ரிஸ் அப்படின்ற மெத்தட் கொடுப்பேன். அதுக்குள்ளார என்னன்னா அந்த நம்ம வச்சிருக்கிற அந்த வேரியபிள் ரிஸை நான் அசைன் பண்ணி இப்போ நான் கம்பைல் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு டேட்டா 1ல 4 அப்படின்னும் டேட்டா 2ல பார்த்தோம்னா நம்மளுக்கு 7 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. இது நார்மலாக அசைன் பண்ணும். அப்புறம் நம்மளுக்கு ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்டேமோல போயிருக்கு பார்த்தீங்களா, போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது ஆப்ஜெக்ட்ல போய் சேவ் பண்ணிக்கும் எஸ்டி அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல. தென் என்ன எஸ்டி ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஒன்னொன்னா கால் பண்ணுவோம். அதில் பார்த்தோம்னா நம்ம கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். அதை பொறுத்து நம் 1 அண்ட் நம் 2 வேல்யூவை வந்து அந்த பேராமீட்டர்ல அசைன் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, தென் என்ன பண்றோம் அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்றோம். என்னன்னா 2 ஆட் பண்ணி 4 + 7 11 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி அதை நம்ம ரிஸ் அப்படின்ற வேரியபிள் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்ட பிறகு என்ன பண்றோம், திரும்பி நம்ம பிரிண்ட் ரிஸ் காமிச்சு விட்டுட்டு நம்மள வந்து 11 வச்சிருக்கோம். 11 பார்த்தோன்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் சிம்பிளா நம்மளுக்கு இது காமிச்சிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை அங்க முடிஞ்சிடும். தென் என்ன பண்றேன் அப்படின்னா அதே நான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒன்னொன்னா காமிக்கிறேன். என்ன அப்படின்னா வித் ஆர்குமெண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் எதுவுமே ஆர்குமெண்ட்டும் கொடுக்க மாட்டேன், எதுவுமே வாங்க மாட்டேன். அதாவது எதுவும் கொடுக்கவும் மாட்டேன், அவன்கிட்ட எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன அப்படின்னா நான் வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதில் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் பிரிண்ட் மட்டும் பண்ண போறேன். என்னன்னா ஹலோ வேர்ல்டு. அதுக்கு நான் ஜஸ்ட் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்த பொறுத்த தெரியும்னா இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா சப்டெமோக்கான ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுவேன். அதுக்கு சப்டெமோ எஸ்டி ஈக்குவல் டு நியூ சப்டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக கொடுப்போம். தென் அந்த எஸ்டியை வச்சுட்டு இந்த வால் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் இங்கே கால் பண்ணிப்பேன். அந்த டபிள்யூ வந்து கேப்சல் இருக்கும்போது கரெக்டாக கேப்சல் தான் கொடுக்கணும், இல்லை அன்னோன் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நான் அதை கம்பைல் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சிம்பிளாக நம்மளுக்கு என்ன ஆகும், இஸ் அப்படின்ற அந்த சப்டெமோக்குள்ளார போயிடுச்சு. அதில் இருக்கிறது எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணி எஸ்டி அப்படின்ற ஆப்ஜெக்ட்ல வச்சுக்கோம். ஓகே, எஸ்டியில் வச்சுக்கிச்சு பார்த்தீங்களா. தென் என்னன்னா எஸ்டியை வச்சு நம்ம வெல் அப்படின்றது கால் பண்ணுறதுக்கு அந்த வெல் இஸ் அப்படின்ற கால் பண்ணது போய் தென் என்னன்னா அதில் இருக்கிறத போய் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, இல்லை நம்ம ரிட்டர்னும் பண்ணலை, இந்த ஆர்குமெண்ட்டும் கொடுக்கல. ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் டு தி வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன். ஓகே, இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். எப்படி அப்படின்னா ஸ்ட்ரிங்லேயே நான் நார்மலாக கொடுக்குறேன் பாருங்க. ஸ்ட்ரிங்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பொறுத்தவரையும் நான் ஒரு வேல்யூவும் கொடுக்குறேன். என்ன கொடுப்பேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். தென் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வெல் அப்படின்ற இதுலயே பார்த்தோம்னா நான் கொடுக்குற அந்த ஒரு ஆர்குமெண்டாவே அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற கொடுக்குறேன். என்ன அப்படின்னா அந்த பிரிண்ட் பண்ற இடத்துல நான் கொடுக்குற அந்த பெராமீட்டர் வந்து எனக்கு அசைன் ஆயிட்டு அது எனக்கு வேல்யூ கொடுக்கணும். அதனால பெராமீட்டர்ல வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னா அந்த ஹலோ வேல்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா நான் பிரிண்ட் பண்ண அது எனக்கு டெக்ஸ்ட் தான் பிரிண்ட் பண்ண, அதாவது கால் பண்ண ஸ்ட்ரிங் எனக்கு பிரிண்ட் ஆகும். தென் இந்த இடத்துல நான் பை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க பார்க்கலாம் சேம் ஸ்ட்ரிங் தான், பட் இந்த இடத்துல பொறுத்து எனக்கு எரர் வருது பார்த்தீங்களா. என்னன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு நான் முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிச்சயமா எரர் வரும். டிக்ளரேஷன் ஃபார்ம் சேம் நேம் பார்த்தோம்னா ஒரு தடவை தான் பண்ணணும். நம்ம டிஃப்ரெண்ட் நேம்னா டிக்ளரேஷன் பண்ணா தப்பு இல்லை. ஓகே, நம்ம கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டெமோ கால் பண்ணுது. அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு எஸ்டியில் ஆப்ஜெக்ட்ல வச்சுக்குது. தென் என்ன பண்ணுது அப்படின்னா
எஸ்டியை வச்சுட்டு நம்ம க்ரால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற வெல்கம் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் டெஸ். வெல் அப்படின்ற ஒரு மெத்தட்குள்ளே போயிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து வெல்கம் அப்படின்னு வச்சிருக்கு. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும். என்ன அப்படின்னா நம்மள்ட்ட வாங்கிக்கிச்சு, ஜஸ்ட் அது வேலை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு எதுவுமே தரல. இப்போ ஓகே, தென் என்ன திரும்பியும் பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டில் பேய் அப்படின்னு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னா வெல் அப்படின்ற ஒரு மெத்தட் காமிச்சு விடுது, அதுலேயும் டெக்ஸ்ட் பேய்னு வருது, அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம என்னன்னா தந்திருக்கோம் பட் எதுவுமே நம்ம ரிட்டர்னாக தரல, பட் அது வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டன். ஓகே, நம்மளை பொறுத்து இல்லை ரிட்டன் மட்டும்தான் பண்ண போகுது. அதாவது கால் பண்ணால் எனக்கு ரிட்டன் மட்டும் இல்லை பண்ணும். ரிட்டனை பொறுத்து நான் வெல் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்னா வெல்கம் எனக்கு ரிட்டன் ஆகணும். ஓகே, சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா நான் பேய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதேன் பாருங்க, பேய் அப்படின்ற ஒரு மெத்தட். அதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்னா பேய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கு நான் இந்த சைடு மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுவேன். அது பொறுத்து நான் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன். அதில் வந்து என்ன அப்படின்னா வெல் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுவேன். அதில் கால் பண்ணும்போது என்ன அப்படின்னா நான் இந்த இருக்க ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல, அதாவது அதை பொறுத்து நான் எதுவுமே கொடுக்கல, பட் எனக்கு என்ன அப்படின்னா அது நம்மளுக்கு தருது. ஓகே, அந்த டெக்ஸ்ட் 1 பொறுத்து நான் பிரிண்ட் பண்ணுவேன் இந்த இடத்துல டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு. சேம் நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 2 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த பேய் அப்படின்ற மெத்தடை நான் அக்சஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறதுக்காக. அதில் பேய் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதில் வர அந்த ரிட்டர்ன் வேல்யூவை நான் டெக்ஸ்ட் 2ல அசைன் பண்ணிப்பேன். அதையும் பார்த்தோன்னா நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 2 அப்படின்னு நான் பிரிண்ட் இதில் கொடுக்குறேன். இப்போ நான் அதை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடு மேலே ஏறது பார்த்தீங்களா, பிகாஸ் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், வாய்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம், ரிட்டர்ன் பார்த்தா ஸ்ட்ரிங் அப்படின்னு பண்ணுறோம். அதனால என்ன ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா பேஸ் கண்டிப்பாக கொடுத்து ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நார்மலாக அந்த கிளாஸை போய் கால் பண்ணுது, அந்த கிளாஸில் இருக்கிறதுலாம் எஸ்டி அப்படின்ற வச்சுட்டு வெல் அப்படின்ற கிளாஸுக்குள்ளார, அதாவது வெல் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு அங்கே இருக்க ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நீங்கள் பார்க்கலாம் டெக்ஸ்ட் 1ல பொறுத்தவரை வச்சுக்கிச்சு. டெக்ஸ்ட் 1ல வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்பி நான் பேய் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எங்கே வச்சுக்கிறேன், டெக்ஸ்ட் 2ல வச்சுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் 2 நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா போது பேய் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும், ஹலோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பிரிண்ட் ஆயிருக்கும். தென் என்ன பண்ணுறோம்னா ஃபைனல் டச் என்ன அப்படின்னா வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன். அப்படின்னா நான் கொடுக்கவும் செய்வேன், அவனும் எனக்கு கொடுக்கவும் செய்வான். ஓகே, அவனும் கொடுப்பான், நானும் கொடுப்பேன், அந்த மாதிரி. அதை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கம்பேர் அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதுறேன். கம்பேர்னா நான் கொடுப்பேன், 2 இன்புட் நான் கொடுப்பேன். அந்த இன்புட்டை வந்து எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லி கொடுக்கும். பெருசாக இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும், சிறுசாக இருந்தால் இல்லை சிறுசு அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி. அதுக்கு என்னன்னா நான் நம் 1 நம் 2 அப்படின்னு ஒரு பேராமீட்டர் 2க்கும் கொடுப்பேன். நான் 2 கம்பேர் பண்ணும்ல, சிங்கிள் இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது, அதனால் 2 கொடுக்குறேன், நம் 1 நம் 2. இது அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம் 1 அண்ட் நம் 2 வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நான் இஃப் அப்படின்ற மெத்தட் கால் பண்ணுவேன். இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவேன், தட் இஸ் எ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது அக்சஸ் ஆகும். அதனால இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம் 1 கிரேட்டர் தென் நம் 2, அதாவது நம் 1ஓட வேல்யூ நம் 2ஓட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நம் 1ஓட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, நான் ரிட்டர்ன் பண்ணணுன்னே பண்ணிக்கிறேன். அப்போதான் நம்மளுக்கு எது பெரிய வேல்யூ அப்படின்னு தெரியும். நம் 1 வந்து பெருசு அப்படின்னு வரும். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் டைரெக்டாக நான் எல்ஸே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு தேவையில்லை. அதனால் அட்லீஸ்ட் எனக்கு வந்து நம் 2 பெருசாக இருக்கோ இல்லை நம் 1 நம் 2 பெருசாக இருக்கோ எது இருந்தாலும் எனக்கு நம் 2 பிரிண்ட் ஆயிடணும், அதாவது ரிட்டர்ன் ஆயிடணும். ஓகே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வச்சுக்கிறேன். ரிஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ரிட்டர்ன் அந்த கால் பண்ணுவேன், கம்ப் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுவேன். அதுக்குள்ளார நான் என்ன கொடுப்போம்னா 20,10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இல்லை நம்மளை பொறுத்த பெரிய வேல்யூ என்னன்னு அதை ரிட்டர்ன் பண்ணும், செக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான் அதோட வேலை. தென் என்ன பண்ணுறேன்னா அது ரிட்டர்ன் பண்ண அந்த ரிஸ் அப்படின்ற வேரியபிளை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை நான் ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டேமோ அப்படின்ற கிளாஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு அது என்னன்னா எஸ்டி அப்படின்ற வேரியபிளை கொடுத்துருச்சு மொத்தமாக. தென் என்ன பண்ணுறேன்னா நான்
கம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். நம்1 நம்2ல போய் வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்குது. இஃப்பை பொறுத்தவரையும் எஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது இஃப்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுது பார்த்தீங்களா 20 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எல்ஃபே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா 20 ரிட்டர்ன் பண்ணுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ரிஸ் அப்படின்ற வேரியபிளில் போய் போட்டுருது 20 போட்டுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். பிரிண்ட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான், இதோட வேல்யூ முடிஞ்சிடும். ஓகே. தென் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடும் பார்த்தோன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு நான் இந்த ஓல்டு சீரீஸில் சொல்லியிருப்பேன். ஸ்டாட்டிக் மெத்தட் இஸ் நெஸ்டட் கிளாஸ். அதாவது ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு நெஸ்டட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது நெஸ்டட் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா டஸ் நாட் ரிக்வயர்ட் எனி ஆப்ஜெக்ட்ஸ். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு தேவையில்லை. அதில் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா நம்ம பெரிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சுருக்கோம். அதை பொறுத்தவரையிலையும் நம்மளுக்கு டிஸ்ட்ராய்டே ஆகாது. எப்போ டிஸ்ட்ராய்ட் ஆகும் அப்படின்னா அந்த கிளாஸே ஃபுல்லாக ரெண்டாச்சு அப்படின்னா தான் டிஸ்ட்ராய்ட் ஆகும். இல்லாட்டி போது அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிட்டாலும் நம்மளுக்கு அதோட ஆப்ரேஷன் எப்போ வேணாலும் அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டா எல்லாமே டிஸ்ட்ராய்ட் பண்ணிடும். பட் ஸ்டாட்டிக் அப்படின்றது உள்ளே இருக்க டேட்டாஸ் எதுவுமே டிஸ்ட்ராய்ட் பண்ணாது, அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். ஓகே. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாடிஃபைர்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். தென் டேட்டா டைப். டேட்டா டைப் அப்படின்றது நம்ம ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை பொறுத்து நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் மெத்தட் நேம் கொடுப்போம். அப்புறம் ஃபாலோடுவே பேராமீட்டர்ஸ், லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுப்போம். அப்புறம் மெத்தட் பாடி, அதை நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எழுதுவோம். இதுவும் பார்த்தா நார்மல் மெத்தட் மாதிரி தான். பட் ஸ்டாட்டிக் அப்படின்றதுனால ஒரிஜினாலிட்டி அப்படியே வச்சுக்கிட்டு எப்போ அந்த கிளாஸ் முடியுதோ அப்போ தான் இந்த ஃபங்க்ஷனும் முடியும். ஓகே. ப்ராக்டிக்கலாக இதுவும் பார்ப்போம். ஓகே. நான் உங்களுக்கு சொல்ல போனோன்னா இதுக்கு முன்னாடியே நான் 2 சீரீஸ்லேயே நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக சொல்லியிருப்பேன். இப்போ சொல்ல போனால் மெத்தட்லேயே நான் ஸ்டாட்டிக் மெத்தட்னா அப்படின்னு என்ன சொல்கிறேன். ஸ்டாட்டிக் மெத்தடை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் அப்படின்னு கீவேர்டு கொடுத்தாலே போகிறோம். என்ன அப்படின்னா நான் சேம் இதே கால் பண்ணுறேன் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு 20 10 அப்படின்னு கொடுத்தேன், இல்லை 2 10 அப்படின்றேன். ஓகே. இதுலேயும் பார்த்தோன்னா நான் ரிஸ்ஸை 2 டைம் கால் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஓகே. தென் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன்னா ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்டெமோ அப்படின்ற கிளாஸை கால் பண்ணிட்டு எஸ்டியில் மொத்தமாக வச்சுக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்1 நம்2 அப்படின்னு சொல்லிட்டு கம்ப் அப்படின்ற மெத்தடில் போய் அசைன் ஆகிக்குது. தென் செக் பண்ணி பார்க்குது ஃபஸ்ட்டு லைஃப் கண்டிஷன் ஓகே. அதனால் ரிட்டர்ன் வந்து 20 அப்படின்னு பண்ணுது. ஓகே. அதை பொறுத்த ரிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிரும். ஓகே. தென் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் இதுக்கு நான் கால் பண்ணுறேன். காம்ப் திரும்பி போவோம். அதை பொறுத்து நம்1 நம்2 பொறுத்து 2 1 10 வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இஃப் கண்டிஷன் செக் ஆகும். அதில் நீங்கள் மேலே பார்க்கலாம் இஃப் கண்டிஷன் செக் ஆகுது. இல்லைன்னு சொன்னது ரெண்டாவது பார்த்தீங்களா எல்ஸுக்கு வந்துருச்சு. எல்ஸுக்கு வந்து அதோட 20 பொறுத்தவரை பிரிண்ட் ஆகும். 10 அப்படின்றது ரிஸ் அப்படின்றதுல வச்சுட்டு அதை பொறுத்த 10 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது பிகர் தென். ஓகே. அவ்வளோதான் ஸ்டாட்டிக் வேரியபிள். தென் சி அபவுட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை பொறுத்தவரையிலையும் இன்ஸ்டன்ட் மெத்தட் இன் ஏ ஜாவா இஸ் ஏ மெத்தட். இதுவும் பார்த்தா நார்மல் மெத்தட் மாதிரி தான். தட் அலாங்ஸ் டு அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளார இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேட்டா டென்டோ கிளாஸ் இட் செல்ஃப். அதாவது நான் இங்கே எக்ஸாம்பிளில் காமிச்சிருப்பேன் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் மாடல் அப்படின்னு அப்புறம் இன்ட்டில் இயர் அப்படின்னு இருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் கால் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கேன், அதாவது மெயினில் நான் கால் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தா நான் ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இஸ் மாடல் இஸ் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த இஸ் கொடுக்காம இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் மாடல் அண்ட் இயரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எழுதலை. ஓகே. நீங்கள் நல்லா பார்க்கணும். மாடல் அண்ட் இயர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எழுதலை. பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற கிளாஸ்க்குள்ளே நான் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு நான் இங்கே அதுக்கான வேல்யூ கொடுத்துருப்பேன்னா மெயின் ஃபங்க்ஷனில் நான் வேல்யூ கொடுத்துருப்பேன். வேல்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை ஜஸ்ட் காலிங் மட்டும்தான் பண்ணியிருப்பேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வேல்யூவோட இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். அது நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்னும் சொல்கிறேன், அது நிச்சயமாக நல்லா புரியும். தென் என்னதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே இதுவரை கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். பட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன அப்படின்னா பப்ளிக் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுற வேல்யூவை என்ன வேல்யூ டிஸ்பிளே பண்ணுவேன் அப்படின்னா சேம் அந்த சப் மெனுலேயே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவேன். அந்த வேரியபிளை
நான் கீழே அதாவது மெயின் கிளாஸ்ல இப்போ அப்டேட் பண்ணிட்டு அதை நான் இங்கே பேராமீட்டராக கொடுக்காம நான் கால் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே அப்படின்னு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேனா, தென் நான் என்ன பண்ணா ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன். எதுக்காக அப்படின்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வேரியபிளை மட்டும் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, வேரியபிள் மட்டும் வச்சிருக்கேன், வேல்யூ நான் கொடுக்கல. சேம் திங் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காரோட நம்பர் அதை பொறுத்தவரை நான் 29 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார நான் ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த கீழே நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடங்கள்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அதை எப்படி எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இல்லை தேவைப்படாது, ஏன்னா நம்ம மேலே டிக்ளேர் பண்ணுறது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம். எப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் வச்சு கார் நேம் அப்படின்ற வேரியபிளை கால் பண்ணிட்டு ஈக்குவல் டு என்னன்னா காருக்கான நேம் கொடுப்பேன். நான் நார்மலாக BMW அப்படின்னு சிம்பிளாகவே தரேன், எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா காரோட நம்பர் கொடுக்குறேன், அதுக்கும் நான் ஆப்ஜெக்டை கால் பண்ணுவேன். மேலே நான் எடுத்துட்டேன், அது வேணாம், அதுவும் நம்ம கீழே டிக்ளேர் பண்ணிடலாம். நம் ஈக்குவல் டு 29 அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதுக்கும் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேம் SD அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணுறேன். எப்படி உள்ளார வேல்யூ தராம. ஓகே, இப்போ எரர் வருதா என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா நான் வேல்யூ தரலை, ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நான் வேல்யூவை கால் பண்ணுற மாதிரி கார் நேம் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங் நார்மலாக கொடுக்குறேன். தென் என்ன அப்படின்னா அந்த கார் நேமை நான் இங்கே கொடுப்பேன். ஓகே, நான் வேரியபிளாக கொடுக்குறேன், நான் ஆப்ஜெக்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, நார்மல் வேரியபிளாகவே தரேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் காரோட நம்பர் அப்படின்னு நான் ஸ்ட்ரிங் எழுதுறேன். அதை பொறுத்தவரையும் நான் நம் அப்படின்ற வேல்யூ வேரியபிள் கொடுப்பேன். இங்கே நான் கால் பண்ணல, என்ன ஆச்சு சேம் ஃபங்க்ஷன்லேயே வேரியபிள் இருக்கு, அதே மாதிரி சேம் ஃபங்க்ஷன்லேயே நான் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்டேமோ அப்படி அசைனாக இருக்கும். சப்டேமோ ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா கார் நேம் அண்டு நம் அப்படின்ற 2 இது டிக்ளேர் ஆகிருக்கும் வேரியபிள்ஸ். அது பொறுத்தனா SDயில் வச்சுக்குது. அதில் கார் நேமை பொறுத்தவரை BMW அப்படின்னு வச்சிருக்கு, நம்ம பொறுத்தவரை 29 அப்படின்னு வச்சிருக்கு. இப்போ பார்த்தா இஸ்ஸுக்கு திரும்பி போகுது, எங்க டிஸ்பிளே பொறுத்தவரை பார்த்தீங்களா கனெக்டிவிட்டி சேம் இடம் தான் இருக்குது. அதனால கார் நேமும் பிரிண்ட் ஆயிடுச்சு, நம்ம பிரிண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா பார்த்தோன்னா நம்ம சேம் கிளாஸ்லேயே டிக்ளேர் பண்ணிட்டு சேம் கிளாஸ்லேயே நம்ம அந்த மெத்தட் வச்சு கால் பண்ணுறதுனால எந்த எரரும் வரல, ஏன்னா சேம் அப்படியே தான் இருக்கு, ஸ்டாட்டிக்கா எந்த சேஞ்சும் இல்லை. அப்போனா இதுதான் இன்ஸ்டன்ஸ், அதாவது அப்படியே தான் இருக்கும் சேம் இதில் இருக்கும்போது. அந்த கிளாஸ் முடிஞ்சாதான் அந்த வேரியபிள முடியும். ஓகே, தென் மூவ் டு தி மெயின் கான்செப்ட் ஆஃப் மெத்தட்ஸ். மெத்தடை பொறுத்தவரையும் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் அப்படின்றது தான் ரொம்பவுமே முக்கியமான ஒன்றா இருக்கும். இதை பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் நம்ம ப்ராக்டிக்கலாக தரதாகவும் இல்லை கொஸ்டின்ஸ் கேட்குறான் ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங்னா என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன இதுன்னு கேட்பாங்க. ஓகே, அதில் என்ன அப்படின்னா நான் ஓவர்லோடிங் மட்டும்தான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்கு நான் ப்ரோக்ராமிங்கில் ஓவர் ரைடிங் அப்படின்னாலும் என்னன்னு சொல்கிறேன், ஏன்னா ரெண்டுமே நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ப்ராக்டிக்கலாக, அப்போ தான் உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஓவர்லோடிங் அப்படின்றது திஸ் இஸ் எ ஃபியூச்சர் இன் ஜாவா தட் அலோட்ஸ் எ கிளாஸ் டு ஹேவ் மோர் தென் ஒன் மெத்தட்ஸ். அதாவது ஒரு சேம் நேம், அதாவது சேம் நேம் பட் வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர், அதாவது டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ். நான் கீழே சொல்லியிருப்பேன் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பேன், ஆடுன்னு சொல்லிட்டு 2 இன்ட்டு கொடுத்துருப்பேன், ஆடுன்னு சொல்லிட்டு 3 இன்ட்டு, அதே மாதிரி ஆடுன்னு சொல்லிட்டு இன்ட் அண்ட் ஃப்ளோட், ஆடுன்னு சொல்லிட்டு இன்ட்டு ஃப்ளோட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இது பார்த்தோம்னா சேம் மெத்தட் நேம் தான், பட் உள்ளார கொடுத்த பேராமீட்டர்ஸ் வேற வேற. அந்த பேராமீட்டர் வேற கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா ஒரே மெத்தடை போய் கால் பண்ணாது, அதுக்கான பேராமீட்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி காலிங் மெத்தடுக்கு போகும். அதான் நான் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா ஒரு இருக்கிற பேராமீட்டர் மட்டும்தான் போய் பார்க்குமே தவிர 2 பேராமீட்டர் இருக்கிற மெத்தடை போய் பார்க்கவே பார்க்காது. ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணும், இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் இருக்கா, இல்லை 2 இருந்துச்சோம்னா 1 இருக்கிறத போய் கால் பார்க்கும். அட்லீஸ்ட் அந்த 1 அப்படின்றது எங்கேயுமே இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போகும்போது விளக்கமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஓவர் லோடிங் அப்படின்றது இது என்னன்னா ஒரே கிளாஸில் பார்த்தோன்னா, அதாவது ஒரே கிளாஸில் நான் இந்த மாதிரி ஒரு 5-6 மெத்தடுக்கு சேம் நேம் கொடுத்து உள்ளே இருக்கிற பேராமீட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்து நான் கால் பண்ணுறேன், ஒரே நேமில் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் லோடிங். என்னது, ஒரே ஃபங்க்ஷனில் ஒரே கிளாஸில். அதே வந்து நான் கிளாஸஸை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன்னா demo1 demo2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு demo1ல் வந்து demo2வை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன், அதாவது
எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது டெமோ ஒன்னுன்றது பேரண்ட் கிளாஸ், டெமோ டூன்றது சப் கிளாஸ். அப்படின்னா சப் கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணும் என்னன்னா டெமோ ஒன்னு, அதாவது டெமோ டூ வந்து சைல்டுன்னு வச்சுக்கோங்க, டெமோ ஒன் வந்து பேரண்ட். அதாவது சைல்டு பார்த்தோம்னா பேரண்டோட சொத்துக்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைம் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆட் அப்படின்றது பார்த்தோன்னா இன்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ட் இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் வேல்யூஸ் எல்லாமே நான் டெமோ டூவில் வைக்கிறேன். அதே நான் ஃப்ளோட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே டெமோ ஒன்ல வைக்கிறேன். அப்படின்ற போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணுறேன் இன்டீஜர் வேல்யூஸ் எல்லாம் டெமோ டூலே எனக்கு வந்து கால் ஆகிக்கும், ரிட்டர்ன் வேல்யூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். பட் என்ன அப்படின்னா நான் டெமோ டூவோட ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் ஃப்ளோட் வேல்யூவோடது நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரரே கொடுக்காது. பிகாஸ் நான் இங்கே எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா சைல்டு வந்து பேரண்டோடது யூஸ் பண்ணிக்கலாம்னு அக்சசிபிலிட்டி இருக்குது. அப்படின்ற போது அவன்கிட்ட செக் பண்ணி பார்க்கும், அதாவது ஃப்ளோட் வேல்யூ இருக்கிற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னா நேராக பேரண்ட்டை போய் கேட்கும், உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஃப்ளோட் இருக்கிற வேல்யூ இருக்கா செக் பண்ணி பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அதோட ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா தான் எரர். இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை, ஏன்னா இவன்ட்டு இல்லாதது பேரண்ட்ஸ்லேருந்து கால் பண்ணி அவன் வச்சுக்கிறான். ஓகே, இல்லை ஓவர் லோடிங் அப்படின்றது சேம் கிளாஸில் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கிறது. பட் ஓவர் ரைடிங் அப்படின்றது ஒரே நேமில் இருக்கும், பட் பேரண்ட் கிளாஸ்ட்ட போய் இல்லை அப்படின்னா பேரண்ட் கிளாஸ்ட்ட போகும். அதே பார்த்தோன்னா நான் ஆடுன்னு சொல்லிட்டு இன்ட் அப்படின்னு சிம்பிளாக, அதே டெமோ ஒன்லையும் பார்த்தோன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் அப்படியே சிங்கிள் இது கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு டெமோ நான் கால் பண்ணுறேன். டெமோலேயே பார்த்தா ஆட் இன்டீஜர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை கால் பண்ணிக்கும். அது இல்லாட்டி தான் நம்ம பேரண்ட்டை போகுமே தவிர இருந்தும் நம்மளுக்கு பேரண்ட்டை போகாது. ஓகே, நம்ம ஓவர் லோடிங் அப்படின்றது சேம் கிளாஸில் எழுதுவோம், ஓவர் ரைடிங் அப்படின்றது செப்பரேட் பண்ணி எழுதுவோம். ஓகே, அங்கே பொறுத்தவரையிலையும் நம்ம ஒரே ஆப்ஜெக்டில் கால் பண்ணலாம், பட் ஓவர் ரைடிங் அப்படின்றது 2 ஆப்ஜெக்ட்லையும் கால் பண்ணலாம். பட் பேரண்ட் ஆப்ஜெக்டில் கால் பண்ணோம்னா பேரண்ட்டை மட்டும்தான் இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர பேரண்ட் வந்து சைல்டை கடன் வாங்க முடியாது. சைல்டு தான் பேரண்ட்டை கடன் வாங்க முடியும். என்ன, இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோன்னா ப்ரோக்ராமில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் வரும். இதை பொறுத்தையும் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன அப்படின்னா அங்கே ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆட் அப்படின்ற மெத்தடையே ரகரகமாக நம்ம கொடுப்போம். ஓகே, ரகரகமாக அல்ல. ஃபஸ்ட்டுனா சிம்பிள் நம் அப்படின்னு நான் சொல்லி சிம்பிள் ஒரு வேல்யூவில் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். என்ன அப்படின்னா நம் அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி, ஏன்னா அடிஷனை பொறுத்த ஒரு வேல்யூ வச்சுட்டு நம்ம இன்னொன்று வேல்யூ அடிஷன் பண்ண முடியாது. அதனால் ஒரு வேல்யூவாக இருந்தால் எனக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, அதை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு நான் கீழே டிக்ளரேஷன் கொடுக்குறேன். என்னன்னா நம் 1 = 5, நம் 2 = 10, தென் என்ன பண்ணுறேன்னா நம் 3 = 8 அப்படின்றேன். 3 இன்டீஜர் வேல்யூ கொடுத்துட்டேன். அப்புறம் 2 ஃப்ளோட் வேல்யூவாக கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நம் 4 = 7.6, தென் நம் 5 = 9.1 அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றா கால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆடில் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல நான் 2 வேரியபிள் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நம் 1 நம் இன்ட்டு நம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்டு நம் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் பிரிண்ட் என்ன பண்ணுவேன், அதை 2ஐயும் நம்ம ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்னில் பொறுத்தவரையிலையும் நம் ப்ளஸ் நம் 2. ஓகே, இவ்வளோதான். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஆவதாக கிரியேட் பண்ணுறேன் ஆட் அப்படின்னு. அதை பொறுத்தவரை என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 இன்டீஜர் வச்சுருந்தோம், இப்போ நம்ம அடிஷ்னலாக 1 வச்சுட்டு 3 இன்டீஜர் கொடுக்க போகிறோம். அதில் இன்ட்டு நம் 1 காமா இன்ட்டு நம் 2 காமா இன்ட்டு நம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன்னா திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறேன். எது அப்படின்னா நம் 1 ப்ளஸ் நம் 2 ப்ளஸ் நம் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் 3ஐயும் ஆட் பண்ணுறேன். இந்த இருக்க ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணுறேன்னா சேம் ஆட் ஃபங்க்ஷன் தாங்க. ஓகே, சேம் ஆட் ஃபங்க்ஷன் தான். அதனா ஃப்ளோட் அப்படின்ற, ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ இங்கே ஃப்ளோட் ஆக போகுது, ஏன்னா நம்ம கொடுக்குற உள்ளார இருக்க பேராமீட்டருக்கு ஃப்ளோட் ஆக போகுது. ஓகே, ஒரு இன்ட்டு வேல்யூ கொடுக்குறேன் நம் 1 அப்படின்னு சொல்லிட்டு. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார இருக்கிற இன்னொன்று ஃப்ளோட் அப்படின்ட்டேன். ஓகே, இப்போ ஃப்ளோட் வேல்யூ நம்மளுக்கு வந்துடும். அதில் ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தா நம்மளுக்கு 0 பாயிண்ட்ஸ் ஏதாவது சம்திங் இருந்தாலும் நம்மளுக்கு அது ஃப்ளோட்டு தான் அப்படின்னு ரிட்டர்ன் வேல்யூ ஆட் பண்ணாலும் நம்ம ஃப்ளோட்டாக தான் வரும். அதனால நான் ஃப்ளோட் அப்படின்னு ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ணுறோம்னா நம் 1 ப்ளஸ் நம் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னன்னா திரும்பி ஒரு ஃப்ளோட் வேல்யூவே ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
திரும்பி ஆட் அப்படின்னு சேம் மெத்தடை கால் பண்ணுவேன். அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் டிஃபர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் num1 ஓகே காமா இன்ட்டு num2 அப்படின்றேன். இது நம்மளை பொறுத்தவரையும் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஃப்ளோட் வேல்யூ ஃபர்ஸ்ட்டும் கொடுப்பாங்க, வேணும் லாஸ்ட்டும் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இந்த இருக்க டிசைன் பண்ணி வச்சிருவோம். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் என்னன்னா ஆட் அப்படின்ற சிங்கிள் ஃபங்க்ஷனில் அவங்க எந்த வகையில் அவங்க கொடுத்தாலும் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் நம்மளோட இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, நம்மளுக்கு ஆட் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கான எப்படி வேணால் கொடுக்கலாம். தென் ஆட் அப்படின்னு 5வது அவனுக்கு கிரியேட் பண்ணுறேன். அதை பொறுத்தவரையிலையும் ஆட் அப்படின்னு இந்த இருக்க ரெண்டுமே ஃப்ளோட் வேல்யூவே கொடுப்போம். ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு num1 கமா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு num2 ஓகே கொடுத்துட்டேன். தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரிட்டர்ன் பண்ணுவேன்னா num1 + num2 ஓகே. ஓகே, நம்ம எல்லாம் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன போகிறோம், அது எல்லாத்தையும் நம்ம கால் பண்ண போகிறோம். கால் பண்ணுறது நான் நார்மலாகவே அதுக்கு ரிஸ் அப்படின்னு கொடுக்கணுமா இல்லை வேணாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம அதை பிரிண்ட் பண்ணுற இடத்துலேயே கால் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னா ரிட்டர்ன் தரப்போகுது, அதனால ரிட்டர்ன் தர வேல்யூவை நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். அதனால நான் system.out.println அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான். தென் அதை நான் கால் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூக்கு வந்து num1 அப்படின்னு நான் கொடுப்பேன். என்னென்னா ஆட், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் சொல்லணும். ஓகே, object.add அப்படின்றேன். அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளார நான் வேல்யூ கொடுக்குறேன் num1 அப்படின்ட்டேன், num2 ஓகே. ஓகே, அதை காப்பி பண்ணிட்டு அப்படியே போட்டுறேன், ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல என்னென்னா நம்ம 1 மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், 2வது பார்த்தா num2 அடிஷ்னலாக சேர்த்துருப்பேன். தென் என்ன பண்ணுறேன்னா 3rd பிளேஸில் பார்த்தோன்னா num3 அப்படின்னு அடிஷ்னலாக சேர்ப்பேன். தென் 4th பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா num1 கமா num4 அப்படின்னு சொல்லிப்பேன். ஃப்ளோட் வேல்யூனா 2nd பிளேஸில் கொடுத்துருக்கேன். தென் நான் 5th பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ட் வேல்யூவை 2வதாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே நான் ஃப்ளோட் வேல்யூவாகவே கொடுக்குறேன், num4 கமா num5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். பண்ண உடனே ஒரு எரர் வருது பார்த்தீங்களா, என்னன்னா ஃப்ளோட்டை பொறுத்தவரையும் ஒரு அளவுக்கான வேல்யூ தான் வச்சுருக்கோம். நம்மளை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்னா நான் கிரியேட் பண்ண இடத்த சேஞ்ச் பண்ணுறேன். என்னென்னா ஃப்ளோட்டுக்கு பதிலாக நான் டபுள் அப்படின்றேன். இப்போது கிரியேட் பாருங்களேன், 3 இடத்துல நம்மளுக்கு எரர் கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துருச்சா, இப்போ நான் ரன் பண்ணுறேன், திரும்பி ஒரு எரர் வருது பார்த்தீங்களா. அதான் நம்ம கால் பண்ணுறது வந்து ஃப்ளோட் அப்படின்ற மெத்தடை, ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து டபுள்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்படின்ற போது இந்த இடத்துல தப்பு, அதனால் நான் இந்த இடத்துலையும் டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், அடுத்த ஒரு எரர் பாருங்க, இதுவும் பழகிய எரர் அதான் இருக்கும். என்னன்னா டிக்ளரேஷன் நான் டபுள் பண்ணிட்டு நான் பேராமீட்டருக்கு பார்த்தா ஃப்ளோட் அப்படின்றேன். அதாவது அந்த இடத்துல நான் அவங்களுக்கு நான் குறிய இடம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறிய இடத்துல வந்து அந்த பெரிய ஆள் நுழைய முடியாது. அப்படின்ற போது நான் அந்த இடத்துல என்ன பண்ணும், டபுள்னு கொடுக்கணும். இங்கே பேராமீட்டரில் நான் ஃப்ளோட் இடத்துல போனால் டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். டபுள் ஓகே, இப்போ நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகே, தென் என்ன ஃபர்ஸ்ட் லைன் பார்க்குது, அதை பொறுத்தவரையும் இஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சப் டெமோக்கு போயிருச்சு. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே SD அப்படின்ற ஆப்ஜெக்டில் வச்சிருச்சு. தென் num1 அப்படின்ற 5 வேல்யூ, num2ல 10 வேல்யூ, num3ல 8 வேல்யூ, num4ல 7.6 வேல்யூ, num5ல 9.1 வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணுதுன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இது கால் ஆயிருக்கு பார்த்தீங்களா. நம் அப்படின்னா ஒரு இது இருக்கிறதுனால கரெக்டாக ஒரு இது கால் ஆயிடுச்சு. அதை பொறுத்தையும் 5 அப்படின்னு ரிட்டர்ன் தருது. அதுக்கப்புறமேட்டுக்கு அதை பிரிண்ட் பண்ணியிருப்பேன் மேலே. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே இப்போ கால் ஆகும். தென் செகண்ட் இதை நான் கால் பண்ணுறேன், அதை பொறுத்தவரையும் கரெக்டாக நம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே இன்டீஜர் இருக்கிற மெத்தடை கால் ஆயிருக்கு. சேம் மெத்தட் நேம் தான், பட் கால் ஆகுது பாருங்களேன். பேராமீட்டர் வச்சு அதோட காலிங்கை டிஃப்ரெண்ட் பண்ணிக்குது. ஓகே, இப்போ 15 ரிட்டர்ன் தந்தனா 15 பிரிண்ட் ஆயிருக்கு. தென் 3மே இன்டீஜராக இருக்குது. ஓகே, அதனால வேறு எதுவுமே அது பார்க்கல, பேராமீட்டர் மட்டுமே பார்த்துருக்கு. இப்போ சேம் நேமாக இருக்குன்னா பேராமீட்டர் வச்சு அது கால் பண்ணிக்குது. இப்போ 23 ரிட்டர்ன் ஆயிருக்கு, 23 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் நம்ம ஃப்ளோட் வேல்யூஸ் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த ஃப்ளோட் வேல்யூவை பொறுத்தவரையும் நான் 7.6 அப்படின்ற வேல்யூவை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டபுள் அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. என்ன அப்படின்னா
12.6 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, சேம் அதே பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரு இது டபுள் ஒரு இது இன்ட் அப்படின்னு வரும்போது அது ரெண்டுமே ஆட் பண்ணி 19.1 அப்படின்னு வச்சிருக்கு. அதுவும் நம்மளுக்கு மேலே பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம கடைசி பாட்டு போகிறோம். என்ன, ரெண்டுமே டபுள் அப்படின்னு. ஓகே, டபுள் அப்படின்னு சொன்னோடனே 7.6 அண்ட் 9.1 அப்படின்ற நம்ம 1 நம்ம 2 வேல்யூ அசைன் இருக்கு. என்ன அப்படின்னா 16.7 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. அது இங்கே மேலே பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? அதாவது கரெக்டான இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆயிருக்குது வேல்யூஸ். அதாவது நேம் ஒன்று தான், ஆனாலும் அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்னால டிஃபர் ஆயிக்குது. ஓகே, இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எப்படி ஓவர்லோடிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் உங்களுக்கு ஓவர் ரைடிங் சொல்ல போனால் இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டேன். பட் உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலில் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன, ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன. ஓவர்லோடிங்கை பொறுத்தவரையும் சேம் கிளாஸ்லேயே சேம் நேம் ஆஃப் மெத்தட் இருக்கு, பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் லோடிங். அதே நம்ம வேற ஒரு பேரண்ட் கிளாஸ் இல்லை சப் கிளாஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சேம் ஓவர்லோடிங் மெத்தட் பண்ணானா அது ஓவர் ரைடிங் அப்படின்னு வரும். ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சப்டெமோ 2 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா சப்டெமோல பார்த்தோம் அப்படின்னா நான் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா சப்டெமோல இருந்த அந்த ஃப்ளோட் வேல்யூ எல்லாம் நான் ஃப்ளோட் மெத்தட் எல்லாம் மேலே தூக்கி போட்டேன். அதை எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டில் வச்சுக்கிட்டு சப்டெமோ 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். டெமோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப் கிளாஸாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னா சைல்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம அதை எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து அப்படின்னா சப்டெமோ 2லேருந்து. இப்போ பார்த்தோம்னா சப்டெமோ 2 பார்த்தோம்னா நம்ம பேரண்ட் கிளாஸில் இருக்கிறது எல்லாத்தையும் யார் யூஸ் பண்ணிக்கலாம், சைல்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்டெமோ 2ல இருக்கிறது எல்லாமே சப்டெமோ 1ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற போது இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ரன்னிங் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிட்டு சப்டெமோடது கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டென்ஸ் பண்ணதுனால, ஏன்னா நம்ம சப்டெமோ தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸ்டென்ஸ் பண்ணதுனால சப்டெமோ 2வையும் போய் அது ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணி வச்சுக்குது. அதில் பார்த்தோம்னா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆரோ இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று சப் ஆரோ ஓடுதும் இன்னும் சப் ஆரோ டெமோ ஓடுது. அந்த நம்பர் ஆஃப் லைன் பார்த்தா தெரியும். தென் திரும்பி எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டு அதில் இருக்க தூக்கிட்டு வந்து சப்டெமோவில் வச்சுக்கிட்டு சப்டெமோவில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு எஸ்டியில் வச்சுக்கிட்டு அப்புறம் நம் 1 நம் 2 நம் 3 நம் 4 நம் 5 வர நம்மளுக்கு வேல்யூ டிக்ளேர் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட் இது கால் பண்ணுது நம் 5 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. எங்க டெமோலேயே அது இருக்கு, சப்டெமோலேயே அது இருக்கு. தென் நான் என்ன அப்படின்னா செகண்ட் இது கால் பண்ணுறேன் நம் 2 அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆடில் வந்திருக்கும் 5 and 10 ஆட் ஆகி 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். அதுவும் இங்கே சப்டெமோலேயே இருக்கு. மூணாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண அது அடிஷனாக இருக்கிறதுனால அதுவும் பார்த்தோன்னா இன்டிஜர்ஸ் தான் 5 10 and 8. அதுவும் பார்த்தோன்னா சப்டெமோலேயே இருக்கு. அது ரிட்டன் 23 அப்படின்னு தந்து 23 பார்த்தா பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, அதுவும் இங்கே இருக்கு, சப்டெமோலேயே தான் இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா சப்டெமோல இல்லாத பார்ட்ஸை கால் பண்றேன் டபுள் வேல்யூஸ். அதை பற்றி சப்டெமோல இல்லை, அதனால டக்குன்னு பார்த்தீங்களா பேரண்ட் கிளாஸ்க்கு போயிருச்சு. அது பார்த்தா நம் 1 நம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா சப்டெமோவை எக்ஸ்டென்ஸ் பண்ணதுனால சப்டெமோ 2ல போயிடுச்சு. அதுவும் பார்த்தோன்னா ஓவர் லோடிங் மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னா இது ஓவர் ரைடிங், அதாவது மற்ற கிளாஸை போய் அதை அக்சஸ் பண்ணிக்கும். நம்ம கிளாஸ்ல இருக்கான்னு பார்த்து மற்ற கிளாஸுக்கு போகும். ஓகே, அதில் பார்த்தா அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம் டபுளில். அதுவும் பார்த்தா நம்ம 19.1 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. சேம் அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் மெத்தடும் நம்ம பண்ணுறோம். அதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 16.7 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது, அது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. லோடிங் ஓவர் ரைடிங் சேம், பட் கிளாஸஸ் நம்ம டிஃபர் பண்ணுறதுனால ரெண்டும் டிஃபர். ஏன்னா பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட் கொண்டு வரதுனால இப்படி வரும். இந்த இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்தவரை கமிங் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் என்ன எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா சப்டெமோ 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சப்டெமோவை டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன். ஓகே, இதை பொறுத்து ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே எடுத்துட்டேன். இதை பொறுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே டபுள் வேல்யூ தான் என்கிட்ட இருக்குது. அதை பொறுத்து நான் சப்டெமோ பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வச்சு சப்டெமோ 2வை பார்த்தா மிச்சம் 2 கொடுக்குறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சப்டெமோவை போய் பார்ப்போம். சப்டெமோவை பார்த்தோம்னா சப்டெமோ 2 இன்ஸ்டன்ஸ் ஆனதுனால அதுவும் போய் நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அது நம்மளுக்கு எஸ்டி வச்சிருக்கோம். ஓகே, நம்மளுக்கு ரெண்டுமே வந்துருச்சு. சப்டெமோவில் பார்த்தோன்னா எஸ்டியும் சப்டெமோ 2ல SD2 வந்துருக்கும். அப்புறம் நம்ம வேல்யூ நம் 2 நம் 3 அந்த வேல்யூஸ்லாம் நம்ம டிக்ளேர் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தா 2 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு சப்டெமோக்கு போயிருக்கு. அங்கே போயிட்டு நம்ம 5யும் 7.6 ஆட் ஆகி 12.6 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, தென் என்ன பண்ணுறோம்னா ரெண்டாவது நான் கால் பண்ணுறேன். அதை பொறுத்தவரையும்
சேம் அந்த ஆட், அதாவது இது பார்த்தா நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பாருங்களேன். இப்போ வேற ஆப்ஜெக்ட்டை போய் கால் பண்ணியிருக்கு. சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறோம். ஆப்ரேஷன் எல்லாம் சேம் தான். பட் என்ன அப்படின்னா சேம் நேம் பட் ஆர்குமெண்ட் வச்சு டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா? இது எல்லாமே ஓவர்லோடிங் அண்ட் ஓவர்லோடிங் அப்படின்னு கான்செப்ட்ல போகும். தென் see about a regression method. Regression method is the technique of making a function call itself. அதாவது தன்னைத்தானே அதை கால் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஃபேக்டரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா அது தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். எந்த ஒரு அடிஷ்னல் காலிங்ஸ் அதாவது வேற எங்கேயும் கால் பண்ணாமல் ஒரு தடவை அதை கால் பண்ணால் அதுக்கு தேவைப்பட்டுச்சோம்னா தன்னைத்தானே கால் பண்ணிக்கும். அது பார்த்தோம்னா இஸ் டெக்னிக் ப்ரொவைட்ஸ் ஏ வே டு பிரேக் கம்பைலேட்டர் ப்ராப்ளம்ஸ் டவுன். அதாவது பார்த்தோன்னா கம்பைல் பண்ணுற அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதே பார்த்தோன்னா இன்ட்டு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வில் ஹேவ் ஈஸியர் டு சால்வ். அதாவது இது என்ன அப்படின்னா சேம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தடவைக்கும் நான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இன்புட்டாக நேம் அண்டு ஏஜ் வாங்குவேன். அது என்னென்னா லைன்ஸில் வாங்குவேன். அதே வந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமையும் நான் ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதாவது நான் ஃபங்க்ஷன் வந்து டீட்டெயில் அப்படின்னு வச்சுருந்தேன்னா டீட்டெயில் நான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுவேன், செகண்ட் டைம் கால் பண்ணுவேன், தேர்ட் ஸ்டூடெண்ட்க்கு தேர்ட் டைம் கால் பண்ணுவேன். அப்படின்ற போது நான் நிறைய தடவை அதே நான் எழுதிட்டு இருக்கணும்னு தேவையில்லை. நான் வந்து இந்த ரெக்ரேஷனுக்குள்ளார போயிட்டேன் அப்படின்னா நான் இந்த டீட்டெயில் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளாரையே அதை நான் கால் பண்ணுவேன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ற போது அந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி தன்னைத்தானே அது கால் பண்ணிக்கும். அப்படின் போது திரும்பி நான் செகண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வைப்பேன். அப்படின்ற முடியும் போது திரும்பி தன்னைத்தானே தேர்ட் ஸ்டூடெண்ட்காக கால் பண்ணிக்கும். எப்போ அப்படின்னா அதுக்கு நான் வெளில வர்றதுக்காக ஏதாவது கண்டிஷன் ஏதாவது கொடுப்பேன். அதாவது 0 அழுத்துனா எனக்கு வெளில வரணும், எக்ஸிட் அழுனா வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வர எனக்கு கண்டென்ட் அது வர நம்மளுக்கு என்னன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா லூப்பிங் மாதிரி. அதே இது நம்ம ஏதாவது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது இன்ஃபினிட்டி லூப் மாதிரி அது போயிடும். அது பார்த்தோம்னா கரெக்ட் பண்ணி அது எழுத வேண்டியதாக இருக்கும். இதுவும் பார்த்தா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். ஓகே, இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப மெயினான ஒரு திங். இதுக்கும் பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபேக்டோரியல்னா உங்களுக்கே தெரியும், 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5 அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். 5 4 3 2 1 வர 0 கொண்டு வராது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரும். 5 × 4 × 3 × 2 × 2 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் நம்ம அப்படின்ற பேராமீட்டர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். 0வா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா டைரெக்டாகவே அது ரிட்டர்ன் ஆயிடணும். அதான் நம்ம கோடிங்கை பொறுத்தவரையும் 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, நம்மளுக்கு அந்த 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, என்னன்னா நான் எல்ஸ் இஃப் இதுக்கு நான் நிச்சயமாக எழுதுவேன். ஓகே, அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓகே, நான் அதே சேம் இடத்துல கொடுக்குறேன். என்னன்னா 0வா இருந்தாலோ இல்லை 1ஆ இருந்தாலோ எனக்கு வந்து டைரெக்டாக நம்ம வேல்யூ பிரிண்ட் ஆயிரும், அதாவது ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறால அடிஷ்னல் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். பட் நம் வேல்யூ பார்த்தோன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது 0வோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே 0 இல்லை 0க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளார போகணும். போச்சு அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுவேன்னா நம் அப்படின்வேன். என்ன நம்ம அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அதோட மல்டிபிள் ஆஃப் திரும்பி நான் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா. என்ன அப்படின்னா அதோட மைனஸ் பண்ணிட்டு அதோட ஒரு ஸ்டெப்பான கம்மி வேல்யூ, அதாவது 5 அப்படின்னா நம் -1 அப்படின்னா 4 ஆயிரும். அதை நான் திரும்பி அமுச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு தடவைக்கும் நான் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பொறுத்த குழம்பும். ஆனால் நீங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் இதுக்கு பதில் 6 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஓகே இப்போ நான் என்ன கொடுக்கணும்னா எல்ஸ் பார்ட் ஒன்று கொடுக்கணும். எல்ஸ் இஃப் அப்படின்னு பாட்டிட்டோம்னா நம்மளுக்கு எரர் வரும். எல்ஸ் பார்ட் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0வாகவும் இல்லை அதுக்கு மேலேயும் இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே -1 வேல்யூஸாக போயிட்டு இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் இன்வேலிட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன்னா அந்த கோட் அப்படியே நான் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா நம் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் வேல்யூ. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவேன்
அந்த நம்மளுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்களா ஒரு வேல்யூ, அதை நான் ரிஸ் அப்படின்ற வேரியபிளை வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிட்டு நான் கொடுப்பேன். இதுக்கும் நான் நிச்சயமாக ரிட்டர்ன் பண்ணலைன்னா எனக்கு இந்த சைடு ஏதாவது வரும். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கொடுத்து ரிட்டர்ன் அட்லீஸ்ட் இது கால் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் தரலன்னா எரர்னா -1 அப்படின்னு தரேன். தென் என்ன பண்ணுறோம்னா எஸ்டி அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சு நான் ஃபேட் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுவேன், இல்லைனா நம் அப்படின்ற வேரியபிள் தரேன். ஓகே, தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காமிப்பேன். நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை நான் பிரிண்ட் பண்ணி காமிப்பேன். இந்த இடத்துல என்ன வருதோ அதை பொறுத்து நான் ரிஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண அடிஷ்னலாக எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, தென் என்னன்னா இப்போ தான் நீங்கள் இதோட அதிசயத்தை பார்க்க போகிறீங்க, எப்படி இது ரன் ஆகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது நான் எடுக்கல. ஓகே, இப்போது இந்த அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்டேமோ கால் பண்ணியிருக்கு. சப்டேமோவில் இருக்குது எல்லாமே எஸ்டியில் வச்சுருக்கு. எஸ்டிக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு நம்ப அப்படின்ற வேரியபிள் கிரியேட் ஆகிட்டு 5 அப்படின்ற ஆயிருக்கு. அதில் பார்த்தோன்னா ஃபேட் அப்படி பாருங்களேன், ஃபேட் 3 அப்படின்னு இருக்குது. ஓகே, தேர்ட் லைன் அதை பார்த்தா ஃபஸ்ட்டு கால் ஆகுது. தென் என்ன பண்ணுது அப்படின்னா இல்லை 5 அப்படின்ற வேல்யூ வச்சு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் இது 0வோட பெருசாக இருக்கிறதுனால அடுத்த லைனுக்கு போகுது. ஓகே, அடுத்த லைனுக்கு பொறுத்தவரையிலும் என்ன ஆகுனா திரும்பியும் 5 அப்படின்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 5 அப்படின்ற வேல்யூ இருக்குது. தென் என்னன்னா 4 அதான் மைனஸ் ஆகி திரும்பி பாருங்களேன் அந்த ஃபேட் முடியலை. பட் எனக்கு என்னன்னா செகண்ட் அப்படின்னு ஒரு ஃபேட் வந்துருச்சு. அதாவது சேம் ஃபங்க்ஷன் கால் பண்ண செகண்ட் டைம் அந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுது. தென் நான் செக் பண்ணி பார்க்குது இதுவும் 4 வந்து 0வோட அதிகமாக தான் இருக்குது. தென் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்பியும் n-1 அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ 3 வந்துருச்சு. பார்த்தீங்களா, இப்போ 3வது டைம் அது கால் ஆயிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஐயும் n-1 அப்படின்னு சொன்னால் 2. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது டைம் கால் ஆயிருக்கு. இப்போது கடைசியாவது தடவை பண்ணுறேன் n-1 அப்படின்னு சொல்லிட்டு 1 வேல்யூ வந்திருக்கு. இப்போது நம்ம கண்டிஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. கீழே பாருங்கள் ரிட்டர்ன் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போவோம். ரிட்டர்ன் 2 மல்டிபிள் ஆஃப் 1 2. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 2வை திரும்பி ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ 2 மல்டிபிள் ஆஃப் 3 6. ஓகே, அதை திரும்பி ரிட்டர்ன் பண்ணுது. 4 மல்டிபிள் ஆஃப் 6 24. ஓகே, அதை ரிட்டர்ன் பண்ணுது. 5 மல்டிபிள் ஆஃப் 24 120. ஓகே, தென் 120 ரிசல்ட் அப்படின்னு வச்சிருக்கு. அதை நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எவ்வளோ தடவை அது கால் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, மொத்தம் 5 தடவை கால் பண்ணியிருக்கு. அது 5 தடவைக்கும் பார்த்தோன்னா 5 தடவைக்கும் அந்த ஃபங்க்ஷனோட அந்த கண்டெய்னர் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு தடவைக்கும் பார்த்தா கால் பண்ணிட்டு அந்த வேலை முடிஞ்சப்போ ரிட்டர்ன் பண்ணுறது. பார்த்தீங்களா, ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன கடைசியாக இருக்கிற அந்த கண்டெய்னர் ரிட்டர்ன் பண்ணுறது அதோட வேல்யூவை தூக்கி மேலே போயிருக்கு. அது கடைசிக்கு முன்னாடி இருக்கிறது. அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்க தந்து 1 by 1 அப்படியே தந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கும் போது ஃபைனல் ரிட்டர்ன் என்னன்னா நம்ம அந்த கால் பண்ண இடத்துக்கு போயிருக்கோம். ஓகே, மெயினாக நம்ம கால் பண்ண இடத்துக்கு போயிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் செல்ஃப் அது கால் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, உங்களுக்கு கால் ஆகுறது எல்லாமே ரொம்ப நல்லா புரியும். ஓகே, இல்லை நம்ம பேசிக்ஸ் ஆஃப் மெத்தட் தான் சொல்ல போனால் பார்த்துருப்போம். இல்லை நம்ம இன்னும் அட்வான்ஸாக சொல்ல போனால் கம்மிங் சீரீஸ்லலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஜாவாவில் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் இந்த மெத்தட்ஸ்லேயே பார்த்தோன்னா ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தான் சொல்லிப்பேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். பட் இன்னொரு சொல்கிறேன், உங்களுக்கு ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸில் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு சொல்லி தனியாக போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கமிங் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஜாவாவோட கிளாஸஸ் எப்படி இன்னும் அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணுறது எல்லாம் சொல்லி பார்ப்போம். இந்த ப்ரீவியஸ் சீரீஸ் போட்ட எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்லாம் தந்திருப்பேன், போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த ப்ரோக்ராமிங் தமிழன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் அண்ட் லைக் போடுங்க. இதே மாதிரி ப்ரோக்ராமிங் தமிழன் அப்படின்னு இன்ஸ்டா பேஜும் இருக்குது, அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.